காதல் வெண்ணிலா. ஏ கலக்குருவி, என்ன மாடு? ஏன் ஏழூருக்கு கேக்குற மாதிரி கத்துறா? என்ன கலக்குருவி, வேலை முடிஞ்சதும் நைஸா நழுவுற மாதிரி இருக்கு. நழுவுறனா? நான் எதுக்கு நழுவன வளர்ந்த மண்டே? ஏய் பொய் சொல்லாத. மீன் குழம்பு திங்கிறதுக்காக தானே சீக்கிரம் ஓடுறா. ஐயோ, வேலை முடிஞ்சிட்டு கிளம்புறேன். என் புருஷன் எனக்காக மீன் குழம்பு ஆக்கி வச்சிருப்பாவ. நான் போய் சாப்பிட போறேன். இதுல உனக்கு என்ன? எனக்கும் சேர்த்து தானே ஆக்கி வச்சிருப்பாவ. நானும் வாரேன். நீ வரியா? நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரா? என் புருஷன் எனக்கு மட்டும் தான் செஞ்சு வச்சிருப்பாவ. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அன்னதானமா போடுறோம்? நீதான் பிரியாணி திங்க போறிய? பிரியாணி போ போ, அந்த பெரிய ஆணியை போய் தின்னு. நான்லாம் மீன் குழம்புல சோறு திங்க போறேன். மீன் தின்னா உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. ஏ கலக்குருவி, அவ்வளவு மீனையும் ஒத்தையிலே வச்சு திங்க போறா. இன்னைக்கு பாரு உன்னை எப்படி திங்க விடுறேன்னு. சின்ன பொண்ணு, என்னக்கா? சின்ன பொண்ணு, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுமா? வீட்டுக்கு போவோமா? சரிக்கா போவோம். லட்சுமி கிளம்பிட்டாலோ? ஆமாக்கா. என்னாச்சு? அவ இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிருக்கா? இரு கலக்குருவி, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. சின்ன பொண்ணு, என்னம்மா யோசிக்கிறா? அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற அளவுக்கு என்னாச்சு? அது ஒன்னும் இல்லைங்க டீச்சர். உங்க மண்டையில எப்படி 4 முடி நட்டுட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பியோ? விளையாடாத சின்ன பொண்ணு, என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒன்னும் இல்லக்கா, நம்ம கலர் குருவிக்கு இன்னைக்கு கல்யாண நாளாம். அதான் நம்மள எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. லட்சுமிக்கு கல்யாண நாளா? சொல்லவே இல்லவா? அதாக்கா நம்ம எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கா. வாங்கக்கா, எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். உண்மையாவா? லட்சுமி எல்லாரையும் வர சொன்னாலோ? ஆமாங்க, வளமான டீச்சர், எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு, சோறு போடியாலோ? என்ன சாப்பாடா? மீன் குழம்பா இழுவ? மீன் குழம்பா? மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வசந்தி அக்கா, சாப்பிட போவோமா? எல்லாரையும் தானே கூப்பிட்டுருக்கா இழுவ, எல்லாரும் சேர்ந்து போலாம் வாங்க. சின்ன பொண்ணு, லட்சுமி வீட்டுக்கு போனா வீட்டு பிள்ளைகள் நம்மள தேடும்ல. பள்ளியோடத்துல இருந்து வேற வந்திருக்கோம். ஏக்கா கொஞ்ச நேரம் தானே, போயிட்டு பிள்ளைகளுக்கும் குழம்பு வாங்கிட்டு போவோம். ஆமா, சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரி வாங்க போவோம். கலர் குருவி, இன்னைக்கு உன் மீன் குழம்பு காலி. என்னம்மா சின்ன பொண்ணு, ஆடியா? ஒண்ணு இல்லக்கா, ஒரு வேகத்துல ஆடிட்டேன். வாங்க போவோம். கலர் குருவி, கலர் குருவி. நீயா? நீ எதுக்கு இங்க வந்தா? என்ன கலர் குருவி, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா எதுக்கு வந்தான்னு கேப்பா. நாங்கெல்லாம் உனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நாங்களானா? யாரெல்லாம் வந்திருக்கிய? எல்லாரும் தான் வந்திருக்கோம். என்னாச்சு? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ. லட்சுமி, கல்யாண நாள் வாழ்த்துக்க. லட்சுமி, கல்யாண நாளா? ஆமா லட்சுமி, உன் கல்யாண நாளுக்கு தான் நாங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நீ தான் எங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கால, அதான் சாப்பிட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அண்ணனை கூப்பிடு லட்சுமி, வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவையெல்லாம் இதுக்கு வேண்டாம். நீ இரு கலர் குருவி. என்ன 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 கல்யாண நாள் வாழ்த்துக்கள். குழம்புலாம் வச்சுட்டீங்களாண்ணா? ஆமாமா, வச்சுட்டேன். சரி, எல்லாரும் இங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கூச்சப்படாம எல்லாரும் சாப்பிடணும், இது நம்ம வீடு மாதிரி. கலர் குருவி, கொஞ்சம் வழிய விடு. லட்சுமி, இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளா? கல்யாண நாள் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா சொல்றா? எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கா? நான் ஒன்னும் சாப்பிட கூடல, எல்லாம் இந்த வளர்ந்த மாடு பண்ண வேலை. மீன் குழம்பு திங்கிறதுக்காக போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. என்ன மீன் குழம்பு சூப்பர். ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலன்னு தானே கேக்கேன். யாரு நீங்க? நான் தான் அள்ளி ராணி பேசுறேன். அத்தை, நீங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். இத்தனை வருஷம் ஆயும் என் குரல் உனக்கு தெரியல? அது இல்லத்த, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குரல் தெரியல. குரல் தெரியல, உரல் தெரியலன்ட்டு. அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கிய? இருக்கேன். என் மகன் எப்படி இருக்கான்?
என் பேர பிள்ளைலாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவத்தே. என் மகன் எப்பவும் நல்லா தான் இருப்பான். நான் நாளைக்கு காலையில அங்க வாரேன் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஆ சரிங்க அத்தை. போன வை. ஐயையோ, அத்தை நாளைக்கு வாராவல. என்னம்மா என்னாச்சு? பாட்டியா பேசுனாங்க? ஆமாடா சந்துரு, உங்க பாட்டி நாளைக்கு வாராவலாம். அவியலை பத்தி பேசி முடிக்கல, அவியலே போனை போட்டு நாளைக்கு வாரேன்னு சொல்றாவ. நாளைக்கு உங்க பாட்டி வந்து என்னெல்லாம் பண்ண போதோ. சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. உங்க பாட்டி நாளைக்கு வாராவலா, எல்லா பொருளும் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்னங்க அத்தை இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? நாளைக்கு பாட்டி வராங்களா காயத்ரி? அதான் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தாதான் பாட்டிக்கு பிடிக்கும். ஏங்க ஏங்க என்ன ராஜேஸ்வரி, நான் இங்க தானே இருக்கேன். ஏன் பதறிட்டு ஓடி வரா? என்னாச்சு? ஏங்க அது வந்து என்னம்மா சொல்லு. ஏங்க நாளைக்கு உங்க அம்மா வரவலாம். ஆமா, எங்க அம்மா வராவ. ஏங்க உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமோ? ஆமா ராஜேஸ்வரி, 2 நாளைக்கு முன்னாடியே அம்மா ஃபோன் பண்ணாவ. அப்பவே சொன்னாவ நான் வாரேன்னு. என்னங்க சொல்றீங்க? ஏன் என்கிட்ட இதை சொல்லல? அது ஏதோ வேலையில மறந்துட்டே ராஜேஸ்வரி. ஏங்க மறக்கிற விஷயமா இது? அம்மா தான் வராவ ராஜேஸ்வரி, நீ ஏன் பதட்டப்படுறா? உங்க அம்மா தான் நாளைக்கு வாராவ. எனக்கு என்னவோ ராணுவமே வந்து இறங்கின மாதிரி இருக்கு. என்ன ராஜேஸ்வரி, எங்க அம்மாவை பார்த்து நீ இன்னும் பயப்படுறியா? ஏங்க உங்க அம்மா வர்றது உங்களுக்கு காமெடியா இருக்குதோ? எனக்கு தான் தெரியும் அவிய வந்தா என்ன பண்ணுவாவன்னு. ஐயோ, நாளைக்கு என்ன பண்றது? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கங்க, காலையில நான் அதையே செஞ்சு வச்சிடுறேன். நல்லா நெய் ஊத்தி பொங்கல் பண்ணு ராஜேஸ்வரி, எங்க அம்மாக்கு பொங்கல்னா பிடிக்கும். ம், பொங்கலா? ஆமா ராஜேஸ்வரி. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆ அது ஒண்ணு இல்லையா ராமு, நாளைக்கு உங்க பாட்டி வராவ. பாட்டி வராங்களா? எப்ப வராங்கப்பா? காலையிலேயே வந்துருவாங்க ஐயா. ஹோ, அப்படியாப்பா? நான் வேணா காலையிலேயே பாட்டியை போய் கூட்டிட்டு வரவாப்பா? சரியா ராமு, காலையிலேயே போயிட்டு வா. அது சரிப்பா. அம்மா ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்காங்க? அது ஒண்ணு இல்ல ராமு, நாளைக்கு எங்க அம்மா வரவல்ல, அதான் உங்க அம்மா அதிர்ச்சியா இருக்கா. ம், உங்க அம்மா வாரவனோனே உங்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகமா தான் வருது. உங்க அம்மா ஊருக்கு போட்டோம், அப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரிக்கு இன்னும் எங்க அம்மாவை பார்த்தா பயம் போகல. நீ வாயா ராமு, வந்து உட்காரு. ம், சரிப்பா. என்னப்பா, தோட்டத்துல வேலை எல்லாம் ஒழுங்கா போச்சா? இன்னைக்கு என்ன வேலை நடந்துச்சு? ஆமாப்பா, தோட்டத்துல வேலை நல்லா நடக்குது. டெய்லியும் வேலைக்கு ஆட்கள் வராங்க. இன்னைக்கு தென்னை மரத்துல இருந்து தேங்காவும் இளநியும் பறிச்சோம். அதை கடைக்கெல்லாம் அனுப்பி வச்சாச்சுப்பா. போன வாரம் தக்காளியோட அனுப்பணும். நாளைக்கு கத்தரிக்காய் பறிப்பு இருக்குப்பா. சரியா, எல்லா வேலையும் பார்த்து பண்ணு. ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லு, நானும் பண்ணுறேன். இல்லப்பா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்புறம் ராமு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணத்துக்கு காய்கறி கேட்டிருக்காரு. அவர் நம்பர் தாரேன், அப்புறமா நீ போன் போட்டு பேசு. சரிப்பா, நான் பேசுறேன். சரிப்பா, நீ போய் சாப்பிடு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போ, பாட்டிய கூட்டிட்டு வா. சரிப்பா. காரை எடுத்துட்டு போ ராமு. சரிப்பா, காரை எடுத்துட்டு போறேன். உள்ள போயா ராமு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, நான் சாப்பிட்டேன். நீ போ. நாளைக்கு எங்க அம்மா வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பொண்ணு, அரே சின்ன பொண்ணு. யார் நம்மள கூப்பிடுறது? அட, நம்ம பானிபூரி அக்கா. என்ன டிம்பிள் அக்கா, என்ன பண்றிய? நமில் அரிசி புடைக்குது. நிமில் எங்க போகுது காலையிலே? என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு வரேன்க்கா. இனி தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம். ஸ்கூலா? நிமில் ஊர்லயே ஸ்கூல் இருக்குது. ஏன் இல்ல, நம்ம ஊர்ல ஸ்கூல் இருக்குதுக்கா. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. ஓ, அப்போ நமில் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? ஆமாக்கா, கண்டிப்பா சேர்க்கலாம். நமில் பொண்ணு 7வது படிக்குது. ரொம்ப நல்லா படிக்கும் நமில் பொண்ணு.
ஓ அப்படியாக்கா? என் மகளும் 7வது தான் படிக்கா. இரு சின்ன பொண்ணு, நம்ம பொண்ணை கூப்பிடுது. ரிங்கி, இங்கே வா. உன்னை பார்க்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்கு. என்னம்மா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏம்மா, நான் தான் ஒன்று கூப்பிட்டேன். சொல்லுங்க ஆண்டி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் பேர் என்னம்மா? என் பேரு ரிங்கி ஆண்டி. ரிங்கியா? பரவாயில்லையே, நீ நல்லா தமிழ் பேசுற. ஆமா, எனக்கு நல்லா தமிழ் தெரியும் ஆண்டி. சரிம்மா, நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போலாம். ஓகே ஆண்டி. ஏம்மா, ஆன்ட்டி ரொட்டி பண்டின்னு சொல்லிட்டு நல்லா வாய் நிறைய அத்தைன்னு சொல்லு. சரிங்க அத்தை, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாம். சரி, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடு. நானே உன்னை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துடுறேன். ஓகே அத்தை. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் உன் வயசு தான் ஆகுது. வாரியா எங்க வீட்டுக்கு? கொஞ்ச நேரம் அவ கூட இருந்து விளையாடு. டிம்பிளக்கா, நான் ரிங்கியை கூட்டிட்டு போவா? சரி சின்ன பொண்ணு, கூட்டிட்டு போ. வாரிங்கி போலாம். அப்புறம் ஏக்கா, நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கியே, நாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போறோம், நீங்களும் வாரியலா? நம்ம புருஷன்ட்ட கேட்டுட்டு அப்புறம் சொல்லுது சின்ன பொண்ணு. சரிக்கா, நாங்க வாரோம்.